அதிர்ஷ்ட தேவதை இப்படித்தான் சிரிப்பாள் என்று நினைக்கிறேன். நீங்கள் நினைத்து நான் அப்போ நேற்று ராமலிங்கம் கூட சொன்னார், டவுசர் போட்டிருப்பேன். என்னை பார்த்தார், பார்த்துட்டு நாளைக்கு நீ பேசப்பான்டார். எனக்கு கை கால் ஒன்றும் புரியவில்லை, விடவெடுத்து போனேன். இந்த உலகத்திலே இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த தமிழ்குடி சில காலம் வாழ்ந்து பொருளாதாரத்திலே உயர்ந்து விட்ட காரணத்துக்காக மேற்கு நாட்டாரை பின்பற்றித்தான் நாங்கள் வாழ்வோம் என்று நினைத்தால் அது நம் மூதாதையருக்கு நாம் செய்கிற பெரிய அவமரியாதை என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இடத்தை கடப்பதை விட நேரத்தை கடப்பது முக்கியமானது. நேரத்தை கடக்கிற கருவியாகிய மனதை கூர்மைப்படுத்துவது முக்கியமானது. அந்த மனதை கூர்மைப்படுத்துவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி இலக்கியம்தான். இப்போ எல்லாம் என்ன பண்ணுகிறார் என்றால், இன்றைக்கு பட்டிமன்றம் என்றால் நேற்று படித்துவிட்டு அந்த படிப்பை கொண்டு வந்து மேடையிலே கொட்டுகிறார்கள். அது சமீபாடடையாத பேச்சாக இருக்கும். அது பார்க்கவே தெரியும். உள்ளே போய் அது அவர்களுடைய சொத்தாக மாறி வெளியே வர வேண்டும். அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். படித்து கொண்டே இருக்க வேண்டும். படித்து கொண்டிருந்து இருப்பது கூட பேசுவதற்காக அல்ல. நான் அதை தெளிவுற சொல்லுகிறேன். படிப்பது எதற்காக என்றால் பேசுவதற்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லுவேன், பேசுவதை விட பேசாமல் இருப்பது தான் பெரிய விஷயம். நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். அண்மையிலே இந்த கொரோனா வந்த பொழுது ஒரு 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு மேலே வர முடியவில்லை. அதற்கு பிறகு கொரோனா குறைந்த பிறகு வரக்கூடிய வாய்ப்பு, பாண்டிச்சேரியிலே தான் முதல் வந்தேன். அப்போ எனக்கு என்னுடைய நண்பர்கள் அங்கே சொன்னார்கள், 3 வருஷத்திலே உன்னை எல்லாரும் மறந்திருப்பார்கள், இனி போய் நீ புதிதாக உன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று என்னை கொஞ்சம் மிரட்டி அனுப்பினார்கள். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், நான் வந்து மேடை ஏறினால் எனக்கு முன்பு இருந்த வரவேற்பை விட ஒரு 10 மடங்கு வரவேற்பு அந்த 3 வருஷத்துக்கு பிறகு அதிகமாகி இருந்தது. அதிலே இருந்து நான் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன். பேசுவதை விட பேசாமல் இருந்தால் மதிப்பு உயரும் என்ற உண்மை எனக்கு தெரிந்தது. நான் இதை விளையாட்டாக சொல்வதாக நினைக்காதீர்கள். ஏனென்றால் பேசுவது புத்தி, பேசாமல் இருப்பது ஆத்மா. அதனால்தான் அருணகிரிநாதர் சொன்னார், பேசா அனுபூதி பிறந்ததுவே என்றார். அந்த நிலை எய்துவது என்பது ரொம்ப கஷ்டம். அது நோக்கி முயற்சி பண்ண வேண்டும் என்பதுதான் இப்போதைய என் வாழ்க்கையினுடைய லட்சியம். நான் எங்கே போகிறேன் என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு இந்த மேடை தான் காரணம். நான் இந்த மேடைக்கு வந்த பொழுது நான் 2 பொருள்களை இங்கே இருந்து பெற்றுக்கொண்டேன். இது ஒரு தற்பெருமைக்காக புகழ்ச்சிக்காக நான் சொல்லவில்லை. தற்செயலாக காரைக்குடி மேடையிலே ஏறுகிற வாய்ப்பொன்று எனக்கு கிடைத்தது. நான் வந்திருக்கிறேன், முதல் ஆண்டு வந்திருக்கிறேன். விழா பார்க்கத்தான் என்னுடைய நோக்கம். வேறு எந்த நோக்கமும் கிஞ்சித்தும் எனக்கு இல்லை. கம்பனடிப்படி அந்த பக்கத்திலே அந்த 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 வாசலிலே உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே நிலத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு அவர் பக்கத்திலே இருக்கிறது என்பதே ஒரு பெரிய பேராகப்படுகிறது. உட்கார்ந்திருக்கிறேன். அப்பொழுது ஒரு பெரியவர், நம்ம தலைவர் மாதிரி தான் இருப்பார், அவரை பார்த்தார். ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். சால்வை போட்டு வெட்டி உடுத்து வந்து உட்கார்ந்திருக்கிறார். கம்பனடிக்கு பக்கத்திலே, அடிப்படைக்கு பக்கத்தில் இருந்து ஏதோ கெஞ்சுகிறார். கொஞ்சம் காது கொடுத்து கேட்டேன். அவர் என்ன கெஞ்சுகிறார் என்றால், அவர் பையனுக்கு, அவர் அன்றைக்கு பேச வேண்டியவர், அடுத்த நாள் பேச வேண்டியவர் காரைக்குடியிலே. கம்பனடிப்படி இருக்கும் வரைக்கும் ஒரு சட்டம் இருந்தது. நிகழ்ச்சியிலே போட்டு ஒருத்தர் பேச வராமல் விட்டால் அதன் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு நிகழ்ச்சி இல்லை. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவருக்கு நிகழ்ச்சி போட மாட்டார் கம்பனடிப்படி. அதனாலே அந்த பெருமனிதன் அவருடைய பையனுக்கு ஆக்சிடென்ட், கடுமையான இதில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டிருக்கிறார்கள். அவர் வந்து கெஞ்சுகிறார், ஐயா என் பிள்ளை ரொம்ப உயிராபத்தாக இருக்கிறான் ஐயா, எனக்கு போக வேணும், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அனுமதி பெறுவதற்கு நேராக வந்து கெஞ்சுகிறார். கம்பனடிப்படி கொஞ்ச நேரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பிறகு அவரை பார்த்து, சரி நீ போ, பரவாயில்லை நீ போ என்று அவரை அனுப்பிவிட்டு என்னை பார்த்தார். அதிர்ஷ்ட தேவதை இப்படித்தான் சிரிப்பாள் என்று நினைக்கிறேன்.
நான் நீங்கள் நினைத்து நான் அப்போ நேற்று ராமலிங்கம் கூட சொன்னார் டவுசர் போட்டிருப்பேன். என்னை பார்த்தார், பார்த்துட்டு நாளைக்கு நீ பேசப்பான்டார். எனக்கு கை கால் ஒன்றும் புரியவில்லை, விடவெடுத்து போனேன். நான் எனக்கு அப்பவும் அந்த வாய்ப்பை அப்பெல்லாம் பேச வேண்டும் என்ற ஆசை பேராசையாக இருந்தது. ஐயா சொன்ன உடனே என்ன பேச வேண்டும் என்று கேட்டால், நீ நாளைக்கு சபரியாக மாறி பேச வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், எனக்கு ராமாயணத்திலே சபரி என்று ஒரு பாத்திரம் இருப்பதே அப்பொழுது தெரியாது. இதுதான் என் நிலை. சபரியாக பேச சொல்கிறாரே, அது ஆறு சபரி என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அதை வெளிக்காட்டவில்லை. நான் என்ன செய்தேன், நான் இப்போவும் நினைக்கிறது பாருங்க, படித்து விட்டு மேடைக்கு சில பேர் வருகிறார்கள், மேடைக்கு வந்து சில பேர் படிக்கிறார்கள். நான் அந்த லிஸ்ட்டில் உள்ளவன். நான் உடனே ஐயாவிடமே ராமாயண புஸ்தகம் இங்கே இருந்தது, வாங்கி அந்த சபரி வருகிற பகுதியை தேடி எடுத்து படித்து அடுத்த நாள் பேசினேன். அது சொன்னால் ரொம்ப நீண்டுவிடும், வேணாம். நான் சொல்ல வந்தது, நான் மேடை ஏறின உடனே நான் சொன்ன ஒரு வசனம், நான் சபரியாக மாறுவதற்கு முன்பு இலங்கையிலே இருந்து வந்த ஜெயராஜாக பேச விரும்புகிறேன். எங்கள் குருநாதர் இருக்கிறார், கம்பனடிப்பொடி இருக்கிறார், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் வந்து பேச வந்த அமைப்பே சபைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்பெல்லாம் இந்த சபை அங்கே மட்டும் நிரம்பி இருக்கும். எல்லாரும் என்னை இப்போ வியப்பாக பார்க்குறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னேன், நான் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறேன். இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்கள் பெரும்பாலும் ஒரு காஞ்சிபுர பட்டு வாங்கி கொண்டு போகத்தான் விரும்புவார்கள். எனக்கு அந்த பொருள் வேண்டாம், அதை வாங்க விரும்பவில்லை. எனக்கு 2 பொருள் வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டினேன். சபையிலே ஒரு பரபரப்பு. என்ன என்று எல்லாரும் என்னை பார்த்தார்கள். நான் சொன்னேன், நான் கடவுளாக மதிக்கிற என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சபையிலே இருக்கிறார். நான் என் உச்சி மேல் வைத்து போற்றுகிற கம்பன் அடிப்பொடி சபையிலே இருக்கிறார். அவர்கள் 2 பேருடைய திருவடிகளை அவர்கள் எனக்கு தர வேண்டும். இதுதான் நான் கொண்டு போக வேண்டும் என்று கொண்டு வந்த எண்ணம் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், இதை ஏன் மேடையிலே சொல்லுகிறேன் என்றால் புகழுக்காக சொல்லவில்லை. நான் இதை தனியே போய் கேட்டால் அவர்களிடம் திட்டு வாங்குவேன். ஆகவே இந்த சபை சாட்சியாக இருந்து எனக்கு அந்த திருவடிகளை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி நான் பிறகு பேசிவிட்டு கீழே இறங்கினேன். கம்பனடிப்பொடி ஐயா அதை காதிலேயே விழுந்தவர் மாதிரி காட்டிக்கொள்ளவில்லை, அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. அதற்கு பிறகு ராதாகிருஷ்ணன் ஐயாவை பார்த்தா அவர் பாட்டுக்கு போகிறார். நான் கொஞ்சம் கிட்டையில் போனேன். டேய், அதெல்லாம் உனக்கு வேணாண்டா, எங்கள் வீட்டில் 2 திருவடி இருக்குது, நீ அதை வந்து கும்பிடுறான்றார். காஞ்சி பெரியவருடைய திருவடி அவர் வீட்டிலே இருந்தது. விழா முடிந்து விட்டது. கடைசி நாள் நாட்டரசன் கோட்டை நிகழ்ச்சியும் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு அதில் ஐயா இருந்த குடில் இருந்தது. ஒரு குடிசை மாதிரி, ஒரு ஆசிரமம் மாதிரி அமைத்து இருந்தார் கம்பனடிப்பொடி ஐயா. பெரிய பெரிய மனிதர்கள், இஸ்மாயில் இருக்கிறார், அருணகிரி ஐயா இருக்கிறார், எஸ் ராமராஜன் இருக்கிறார், எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். எல்லாரும் வந்து ஐயாவிடம் விடைபெற்று போக வரிசையாக அந்த ஆசிரம வாசலிலே நிற்கிறார்கள். ஒவ்வொருத்தராக உள்ளே போய் ஐயாவை வணங்கி விடைபெற்று போகிறார்கள். நாங்கள், என்னுடைய நண்பனும் நானும் வந்திருந்தோம். எங்களுடைய முறை வந்த பொழுது நான் உள்ளே நுழைந்து ஐயா காலிலே விழுந்து கும்பிட்டேன். நல்லா இருங்கப்பா என்றார். நான் எழும்பவில்லை. ஐயா, நான் அன்றைக்கு மேடையிலே கேட்டேனே, இந்த திருவடியை நீங்கள் தந்தால் தான் நான் எழும்புவேன் என்றேன். அது அப்போது அந்த இளமையிலே இருந்து ஒரு அசட்டு துணிவு. இப்போ என்றால் நான் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த திருவடியை கொடுங்கள் ஐயா என்று நான் கேட்டேன். அவருக்கு கோபம் வந்து விட்டது. அவருடைய கோபம் இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும். கோபம் வந்து விட்டது. ஏய், என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுகிறீர்கள், எழும்புங்கடா, அதெல்லாம் உங்களுக்கு வேணாம் என்று கொஞ்சம் கோபமாகவே பேசினார். இப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா, நான் உங்களை தரிசித்து விட்டேன். என் ஊரில் இருக்கிற அடுத்த தலைமுறை இளைஞர்கள் உங்களை தரிசிப்பார்களோ என்னவோ தெரியாது. அவர்கள் உங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் இந்த திருவடியை நீங்கள் தந்துதான் ஆக வேண்டும் என்று அவரை காலை பிடித்து கொண்டு அப்படியே இருந்தேன். அவர் தன்னுடைய காலில் இருந்த அந்த செருப்பை அப்படி கலட்டி விட்டுவிட்டு பின்னாலே கொஞ்சம் போனார். அவர் கண்ணிலே இருந்து கண்ணீர் வழிகிறது.
கம்பனுடைப்படியை கோபக்காரனாக பார்த்துத்தான் எல்லாருக்கும் பழக்கம். அவர் அழுததை அன்றைக்கு தான் பார்த்தவர்கள் போல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அதற்கு பிறகு அங்கே இருந்த அத்தனை பேருடைய செல்ல பிள்ளைகளாகிவிட்டோம் நாங்கள். இன்றைக்கும் எனக்கு அது நினைவிருக்கிறது. அந்த திருவடிகளை தான் இன்றைக்கு வரைக்கும் என் பூஜை அறையிலே வைத்து நான் வணங்குகிறேன். நான் இன்றைக்கு ஒரு வாழ்வு வாழ்கிறேன் என்றால் அந்த 2 பெருமகனாருடைய திருவடிகளை வணங்குவதால் வந்த வாழ்வுதான் என்பதை நான் உறுதிபட சொல்லிக் கொள்கிறேன். கம்பனுக்கு ஏன் விழா? இதுதான் முக்கியமான கேள்வி. தமிழர்களுக்கு இது ஒரு வேலையற்ற வேலையோ? கம்பனுக்கு விழா எடுத்து என்ன பிரயோசனம்? காலாகாலமாக அதே ராமன், அதே சீதை, அதே லட்சுமணன், அதே ராவணன், அதே சூர்பனகை திரும்பி திரும்பி இந்த கதையே சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறவர்களுக்கும் அழுக்கவில்லை, கேட்கிறவர்களுக்கும் அழுக்கவில்லை, தமிழர்களுக்கு பொழுது போகாமல் இந்த வேலையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சில பேர் இன்றைக்கு சொல்லத் தொடங்கி இருக்கிறார்கள். அதில் ஓரளவு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் அதே ராமன், அதே சீதை, அதே லக்குவனைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப ராமனை பேசினால், ராவணனை பேசினால் கூட்டம் வருகிறது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஒரு நவீன இலக்கியத்துக்கு ஒரு புத்தக வெளியீடு வைத்தால் இத்தனை கூட்டத்தை நாங்கள் பார்க்க முடியாது. அதாவது செல்வாக்கான மனிதர் நம்ம பாரதி கிருஷ்ணகுமார் மாதிரி விழா வச்சா கூட்டம் வரும். ஆனால் இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கதை எழுதினவனுடைய கதையை போற்றுவதற்கு இத்தனை பேர் வருகிறார்கள் என்றால் அந்த கதையிலே ஒன்றும் இல்லாமலா இருந்திருக்க முடியும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கம்பன் விழா என்பது ஏதோ அந்த கம்பன் கழகத்தினர் அவர்களுக்கு ஒரு புகழுக்காக செய்கிறதல்ல இந்த விழா, அல்லது பேச்சாளர்களுக்கு உழைப்புக்காக செய்கிற விழா அல்ல இந்த விழா. இதற்குள்ளே ஒரு மர்ம ரகசியம் இருக்கிறது, அதை மறந்து போகாதீர்கள். அதுவும் கம்பன் விழாவை பொறுத்தளவிலே நான் நினைக்கிறது உண்டு, கம்பன் ராமாயணத்தை போற்றுவது என்பதிலே நேற்றைக்கு இருந்ததை விட, முந்த நாள் இருந்ததை விட இன்றைக்கு அதனுடைய அவசியம் அதிகரித்திருக்கிறது. அது என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கு கம்பனை போற்றுவதனுடைய அவசியம் வழக்கத்தை விட அதிகரித்திருக்கிறது. ஏன் என்று கேட்டால், உலகம் பூராகவும் உணர்வுக்கான மதிப்பு குறைந்து அறிவுக்கான மதிப்பு ஏறிக்கொண்டே போகிறது. உணர்வுக்கான மதிப்பு இன்றைக்கு இல்லை. யாரும் ஒருவருடைய உணர்வை மற்றவர் மதிப்பதாக இல்லை. மேற்கு நாட்டிலே தொடங்கி இன்றைக்கு நம் நாடு வரையும் இந்த செய்தி இந்த உணர்வு வந்துவிட்டது. பெற்றோர்களை சுமை என்று நினைக்கிறோம், பிள்ளைகளை சுமை என்று நினைக்கிறோம், ஆசிரியர்களை போற்ற நாம் தயாராக இல்லை, போற்றுகிறவனை ஒரு ஒரு வெகுளியாக நினைக்கிறோம். இப்படித்தான் நம் நாடு போய்கொண்டிருக்கிறது. உணர்வுகளுக்கு மதிப்பில்லை. ஒரு காலத்திலே ஊரை விட்டு நம் தமிழர்கள் வெளியே போக மாட்டார்கள் என்றார்கள் பழைய புலவர்கள். சிலப்பதிகார புலவர் சொல்லுகிறார், பூம்புகாரை பற்றி சொல்கிற பொழுது, பதி எழு அறியா பழங்குடி கழிய பொது அரு சிறப்பின் புகார் என்கிறார். அந்த ஊரில் இருக்கிறவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியிலேயே போக மாட்டார்களாம். அந்த அளவுக்கு உறவு பேணி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இன்றைக்கு நாங்கள் வெள்ளைக்காரனை பார்த்து வாழத் தொடங்கி இருக்கிறோம். அசிங்கமாக இருக்கிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த பூமியிலே நீண்ட கால தொன்மையோடு வாழ்ந்த பெருமை தமிழர்களுக்கு உண்டு. ஆக குறைந்தது, நான் சொல்லுகிறேன், ஆக குறைந்தது, அது இளையோர்கள் இருந்தால் அவர்களுக்காக சொல்லுகிறேன், தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூல் இன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டிலே வந்தது என்கிறார்கள். அது உண்மையானால் அவ்வளவு தெளிவான ஒரு இலக்கண நூல் வர வேண்டுமானால் அதற்கு ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்பாவது தமிழ் மொழி இந்த பூமியிலே இருந்திருக்க வேண்டும். இத்தனை நூற்றாண்டுகள் இருந்த தமிழ் மொழியினுடைய மரபினுடைய எச்சங்கள் நாங்கள். நான் எப்போதும் சொல்லுகிறேன் பாருங்கள், இப்போ காரைக்குடி மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், திடீரென்று இருட்டிலே ஒரு இடத்துக்கு போச்சனால் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போவீர்கள். ஏனென்றால் இந்த ஊரில் எங்கே சந்து இருக்கிறது, பொந்து இருக்கிறது எல்லாம் தெரியும். பயமில்லாமல் நடந்து போய் விடுவீர்கள். இருட்டாக கூட போய், இப்போ புதுசாக வருகிறவன் நான், என்னை இந்த ஊரில் ஒரு இடத்துக்கு போகின்றால் போக முடியுமா? தத்தளிப்பேன், இல்லாத எங்கேயாவது போய் விழுந்து விடுவேன். ஆகவே உங்களை கேட்டு நான் நடக்க வேண்டுமே தவிர என்னை கேட்டு நீங்கள் நடக்கக்கூடாது. இது உண்மை அல்லவா? இப்போ நான் கேட்கிறேன், இந்த உலகத்திலே இத்தனை 1000 ஆண்டுகளாக வாழ்ந்த தமிழ்குடி
சில காலம் வாழ்ந்து பொருளாதாரத்திலே உயர்ந்து விட்ட காரணத்துக்காக மேற்கு நாட்டாரை பின்பற்றித்தான் நாங்கள் வாழ்வோம் என்று நினைத்தால் அது நம் மூதாதையருக்கு நாம் செய்கிற பெரிய அவமரியாதை என்பது என்னுடைய அபிப்பிராயம். மறந்து போகாதீர்கள். நம்மை பார்த்து அவர்கள் வாழ வேண்டும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு அவர்களை பார்த்து வாழத் தொடங்கிவிட்டோம். அதனாலே என்ன ஆயிற்று என்று கேட்டால், உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்த தமிழர்களுடைய வாழ்வு இன்றைக்கு மெல்ல 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 மங்கி அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவுக்கு முக்கியம் கொடுத்தால் என்ன என்று கேட்டால், தவறென்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உணர்வு சிதைவில்லாமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, நாம் இயங்குவதற்கு 2 ஊடகங்களை கடவுள் நமக்கு தந்திருக்கிறான். 2 ஊடகங்களுக்களாலே தான் நம்முடைய இயக்கங்கள் நடக்கின்றன. ஒன்று இடம், அடுத்தது காலம். இப்போ நான் இங்கே இருந்து அந்த இடத்துக்கு போக வேண்டுமானால் இந்த இடம் இவ்வளவு இடத்தையும் கடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இடத்தினூடாக நான் பயணம் செய்தால்தான் என்னுடைய பயணம் நிகழும். அப்படி இங்கே இருந்து நான் அங்கே போவதற்கு இந்த இடம் எனக்கு வழி வகுக்கும். அந்த இடத்தை கடப்பதற்கு குறித்த நேரம் வேணும் எனக்கு. ஒரு 5 நிமிடம் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம். இந்த நேரமும் இடமும் இருந்தால்தான் நான் இந்த தூரத்தை கடக்க முடியும். நம்முடைய அத்தனை இயக்கமும் நேரத்தையும் இடத்தையும் பொறுத்து தான் அமைந்திருக்கிறது. மறந்து போகாதீர்கள். இதில் என்ன சிக்கல் என்று கேட்டால், இடத்தை கடக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் தெரிகிறது. இயங்குகிற பொழுது, நடக்கிற பொழுது குறிப்பிட்ட இடத்தை கடக்கிறோம், அது நமக்கெல்லாம் தெரிகிறது. காலமும் நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு காரணமா என்பது பல பேருக்கு புரியவில்லை. எப்படி இந்த பாதையிலே ஒரு குழி வெட்டி விட்டால் நான் அதை கடக்க முடியாதோ, அப்படி நான் போகிற நேரத்தை யாராவது நிறுத்தி விடுவது என்பது நான் இந்த வாட்சை சொல்லவில்லை. அந்த நேரத்தை நகராமல் நிறுத்திவிட்டால் என் பயணம் தடைப்படும். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இடமும் காலமும் நமக்கு இயங்குவதற்கு வழி செய்கிற விஷயங்கள். அதனால்தான் வினைச்சொல் பற்றி பேசுகிற பொழுது நம்முடைய இலக்கணக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? வினைச்சொல் காலம் காட்டும் என்றார். ஒரு வினைச்சொல்லை எப்படி காணலாம் என்றால், அது வினைச்சொல்லா இல்லையா என்றால் அது காலம் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அது வினைச்சொல். இப்போ நான் கேட்கிறேன் பாருங்கள், இடம் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற விஷயம், அது தூளமாக இருக்கிற விஷயம். அதை தூளமான இந்த உடம்பு கொண்டு நாம் கடந்து விடலாம். நேரம் என்பது சூக்குமமான விஷயம். அந்த சூக்குமமான விஷயத்தை உடம்பு கொண்டு கடக்க முடியாது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். தூரம் என்பது தூளமான விஷயம், அதை தூளமான உடம்பு கொண்டு கடந்து விடலாம். ஆனால் நேரம் என்பது சூக்குமமான விஷயம், அதை எப்படி கடப்பது என்று கேட்டால் அதை உணர்வு கொண்டுதான் கடக்க வேண்டும். இன்றைக்கு மேற்கு நாட்டவர்கள் டைம் மிஷின் என்று ஒன்றை கண்டுபிடிப்பது பற்றி பல விஷயங்கள், பல படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தேவையே இல்லை. நம்முடைய உணர்வு அல்லது நம்முடைய இதயம் இருக்கிறதே, இது காலத்தை கடக்கிற சக்தியோடு இருக்கிறது. நான் இப்போ நினைத்தால் ராஜராஜ சோழன் காலத்துக்கு போகலாம், மனதை கொண்டு போய்விடலாம். ஆகவே மனம் என்ற கருவியினாலே தான் நாங்கள் அதை கடக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இடத்தை கடப்பதை விட நேரத்தை கடப்பது முக்கியமானது. நேரத்தை கடக்கிற கருவியாகிய மனதை கூர்மைப்படுத்துவது முக்கியமானது. அந்த மனதை கூர்மைப்படுத்துவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி இலக்கியம்தான். அந்த இலக்கியத்தாலே மனதை கூர்மைப்படுத்தினால் நாம் பழையபடி தமிழர்களாக மாறுவோம். நமக்குள்ளே ஒற்றுமை வரும், அன்பு வரும், பாசம் வரும். மேற்கு நாட்டார்கள் தருகிற அந்த அறிவையும் வாங்கி நம்முடைய உணர்வையும் சிறுமைப்படுத்தி விட்டால் இந்த உலகம் உயரும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அதற்காகத்தான் கம்பன் விழா நடத்தப்படுகிறது. யாருடைய புகழுக்கும் யாருடைய உழைப்புக்குமாக கம்பன் விழா நடத்தப்படவில்லை. கம்பன் விழாவை படிக்க 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 என்ன ஆகிறது என்று கேட்டால், மனம் விரிந்து கொண்டே போகிறது. நான் என் அனுபவம் கொண்டு இதை சொல்லுகிறேன். கம்பனை நீங்கள் படித்துக்கொண்டே இருங்கள், படித்துக்கொண்டே இருங்கள். படித்துக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குவிந்த மனம் மெல்ல 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 விரிய தொடங்கும். அப்படி விரிய 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 எல்லாரையும் நாங்கள் அணைத்துக் கொள்வோம், எல்லாரையும் அணைத்துக் கொள்வோம்.
யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சும்மா சொல்லவில்லை. இலக்கியங்களை படித்ததினாலே தான் அதை சொல்ல முடிந்தது. அந்த அந்த தன்மை வர வேண்டும், நம் இனம் பழையபடி தன் அடையாளத்தை பேண வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் விழாவை நடத்துகிறார்கள். எந்த விழாவுக்கு கூட்டம் இருக்கிறதோ இல்லையோ, எங்கு போனாலும் கம்பன் விழாவுக்கு கூட்டம் இருக்கிறது. அது கம்பனுக்கு கிடைத்த ஒரு தனி சக்தி. அவன் ஒரு பெரும்புலவன். அரசர்களை எல்லாம் தூக்கி எறிந்தான். பெரும்பாலும் தமிழ் புலவர்கள் நம்முடைய தமிழர் வரலாற்றிலே என்ன செய்தார்கள் என்றால், எல்லாரையும் இறந்து வாழ்வதுதான் தமிழர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது, தமிழ் புலவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. கம்பன் தான் நிமிர்ந்து நின்றான். தன்னை பாட வேண்டும் என்று விரும்பிய சோழனை தூக்கி எறிந்தான். மன்னமனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ நாம் தமிழை ஓதினோம் என்று கேட்ட கேள்வி இருக்கிறதே. நான் சொல்வதுண்டு, ஒரு தராசை எடுத்து கம்பராமாயணத்தை ஒரு பக்கத்திலே வைத்து கம்பன் சொன்ன இந்த வசனத்தை இந்த பக்கத்திலே வைத்தால் இதுதான் தாளும். எனக்கு அந்த நிமிர்வு ரொம்ப பிடிக்கும். கம்பனிடம் நான் படித்துக் கொண்டது அந்த நிமிர்வை தான். புலவன் என்றால் எல்லாருக்கும் சல்யூட் அடிக்கிறவன் இல்லை, அவன் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியவன். அத்தகைய ஒரு ஆற்றல் மிக்கனமாகத்தான் நான் கம்பனை காணுகிறேன். அந்த கம்பனுக்கு விழா எடுப்பதன் மூலம் நாம் நம்முடைய இனத்தை, நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை பழையபடி மீட்டெடுக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள் என்று நான் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். பேசிய தலைவர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் இவ்வாண்டு விழாவுக்கு நானும் துணை செய்ததாக சொன்னார்கள். அதிலே அது ஓரளவு உண்மை. என்னால் முடிந்த அளவு நான் துணை செய்ய முயன்றேன். அது என்னுடைய வேலை இல்லை, நம்முடைய சுவாமிகள் கேட்டுக்கொண்டார், அதனாலே அதை செய்ய முடிந்தது. அப்போது கூட அந்த எண்ணத்தை தந்தவன் நான் அல்லன். சென்னை கம்பன் விழாவிலே ஒவ்வொரு முறையும் ஒரு நூல் வெளியிடுவார்கள், ஒரு நினைவு சொற்பொழிவு நடத்தி நூல் வெளியிடுவார்கள். ஒரு முறை சுகிசிவம் அவர்கள் அங்கே அந்த நினைவு சொற்பொழிவை நிகழ்த்தினார். அவர் எழுதிய அந்த சொற்பொழிவை நேரே கேட்க முடியவில்லை. அந்த புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், எப்படி சங்கீத வித்வான்கள் எல்லாரும் திருவையாறுக்கு போய் பஞ்சரத்தினம் பாடுகிறார்களோ, தங்களுடைய கடமையாக நினைத்து பாடுகிறார்களோ, அப்படி இயல்துறை அறிஞர்கள் எல்லோரும் தங்களுடைய கடமையாக நினைத்து காரைக்குடி கம்பன் விழாவுக்கு கட்டாயம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருந்தார். என்னுடைய மனதிலும் அவர் போட்ட அந்த வித்து விதைத்து கிடந்தது. நான் கேட்ட பொழுது நான் சொல்வது, பேச்சாளர்கள் வரவில்லை என்று சொல்லாதீர்கள். நான் கேட்ட பொழுது அத்தனை பேரும், பர்வினாகட்டும், பாரதியாகட்டும், பாரதி கிருஷ்ணகுமார் ஆகட்டும், நம் தம்பிமாராகட்டும், மாதுவாகட்டும், எல்லாரும் ஐயோ அதுக்கு என்ன, அது நம் கடமை என்று சொல்லி வந்தார்கள். ஆகவே இந்த காரைக்குடி கம்பன் விழா என்பது இனி வருஷா வருஷம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். பழையபடி நம் ஐயா நடத்தியது போல காலை நிகழ்ச்சி மாலை நிகழ்ச்சி, ஐயா காலை நிகழ்ச்சி மாலை நிகழ்ச்சிக்கு பிறகு இரவு நிகழ்ச்சியும் நடத்தினார். நான் அதை கண்ணாலே பார்த்திருக்கிறேன். பத்மா சுப்பிரமணியம், கிருவானந்த வாரியார், அதுக்கு பெரிய சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் நிரம்பி இருக்கும். அப்படி இந்த கம்பன் விழாக்கள் பழையபடி காரைக்குடியிலே விரிய வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை சொல்லி பட்டிமண்டபத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கிறேன். நல்லதொரு தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். நான் பார்த்து ஆச்சரியப்படுற விஷயங்களிலே இன்னொன்று என்னவென்று கேட்டால், இத்தனை ஆண்டுகள் இத்தனை கம்பன் கழகங்கள் புதிதாக தலைப்புகளை எடுத்த பிறகும் அடுத்த ஆண்டு விழாவுக்கு இன்னொரு புது தலைப்பு எடுக்க கம்பன் காவியம் இடம் தருகிறது. வேற ஒரு காவியத்துக்கு அந்த சக்தி இருக்குமா எனக்கு தெரியவில்லை. எத்தனை தலைப்பு எடுத்த பிறகும் புதிய ஒரு தலைப்பு வருகிறது. உட்கார்ந்து சிந்தித்தால் இன்னொரு தலைப்பு போடலாம் போல் தெரிகிறது. அந்த அமைப்பிலே யதார்த்த மானுடத்தை கம்பன் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துவது எந்த பாத்திரத்தின் ஊடு என்ற கேள்வி இன்றைய பட்டிமண்டபத்திலே ஆராயப்படுகிறது. இலக்குவன் மூலமா, சுக்ரீவன் மூலமா, கும்பகர்ணன் மூலமா என்று பட்டிமண்டபத்தை பேச வருகிறவர்கள் வாதிடப் போகிறார்கள்.